வணக்கம் மாணவர்களே. நம்ம 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.3ல் 10வது கணக்கு பார்க்குறோம். ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணைக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க, முன்னங்கைகளின் நீளம் உயரம் கொடுத்துட்டாங்க. 4 நபர்களினுடைய முன்னங்கைகளின் நீளம் உயரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த விவரங்கள் அடிப்படையில் ஒரு மாணவனின் உயரத்தை என்ன எடுத்துக்கிறாங்க, ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. முன்னங்கை நீளத்தை எக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு உறவு கொடுத்துருக்காங்க. உறவு கொடுத்து இது சார்பாகுமா, ஏபி மதிப்பு காண்க. முள்ளங்கை கொடுத்து உயரம் கேட்டிருக்காங்க. அடுத்து உயரம் கொடுத்து முன்னங்கை நீளம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு விதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த விதியை வச்சு நம்ம ஒன்று ஒன்று செய்கிறோம். ஓகேவா? இது அந்த அட்டவணையை வச்சு தான் நம்ம எல்லாமே செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையான கணக்கு. ஃபஸ்ட்டு கணக்கு எனது இந்த உறவு சார்பாகுமா, அட்டவணை கொடுத்துட்டாங்க. அப்போனா உறவை எழுதிடலாமா, எளிமையாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு அதனுடைய விதியை எழுதிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க, y = ax + b. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க, உறவு. உறவுனா நம்ம வரிசைச்சோடி கணங்களை தான் எழுதுவோம். என்ன கொடுத்துட்டாங்க, 35, 56. அடுத்து 45, 65. அடுத்து 50, 69.5. அடுத்து 55, 74. அப்படின்னா இது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒய்யோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு என்ன செய்வோம், நம்ம ஒரு அம்புக்குறி படம் போடுவோம். இது எக்ஸு, இங்கே ஒய்ன்னு எடுத்துக்குவோம். 35, 45, 50, 55. இங்கே 56, 65, 69.5, 74. ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. சரி, என்ன எழுதுவோம் நம்ம, எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒய்யுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. எல்லா கணக்கும் ஒரே மாதிரியே கொண்டு போகணும். ஒவ்வொரு உறுப்பும் ஒய்யுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. எனவே என்ன கொடுத்துருக்காங்க, சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. ஆர் சார்பாகும். நம்ம ஃபஸ்ட்டு கணக்குலேருந்து ஒரே மெத்தடில் போடும்போது லாஸ்ட்டு கணக்கு வரும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்து 2வது சப்ஸ்டியூஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சின்ன கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் தான். அதுவும் ரொம்ப எளிமையானது. என்ன கேட்டிருக்காங்க, ஏபியை காண்க. ஏபியை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஏபியை காண்கனா என்ன அர்த்தம், ஏயும் பியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏபி எப்படி இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 2 வரிசை ஜோடிகளை நம்ம எழுதிக்கலாம். 2 வரிசை ஜோடி எழுதும்போது என்ன வரும், 35, 56. அது ஒரு வரிசை. இன்னொன்று 45, 65. அது ஒரு வரிசையை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம விதி என்ன கொடுத்துருக்காங்க, y = ax + b. இதை பிரதிகிறோம். ஃபஸ்ட்டு 35, 56 போட்டு நம்ம பிரதிகிறோம். 35ஐயும் 56ஐயும் எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக போட்டு பிரதிகிறோம். ஒய் என்னது 56, எக்ஸ் என்னது 35x + b. இதை 1ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? அடுத்து எதை பிரதிகிறோம், 45, 65 பிரதிகிறோம். 65 = 45x + b. இது 2வது சமன்பாடு. இப்போ இந்த ரெண்டையும் என்ன செய்கிறோம், நம்ம மதிப்பு ஏபி கண்டுபிடிக்கிறோம். எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால சேஞ்சு அடையாளக்குறியை மாற்றுறோம். அடையாளக்குறியை மாற்றும் போது என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கீழே உள்ளது எல்லாமே என்னதாயிரும், மைனஸாக மாறிடும். மைனஸாக மாறும்போது என்ன வரும், நம்மளுக்கு 65ல் 56 போச்சுன்னா -9, 45ல் போச்சுன்னா -10. இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும். இப்போ எக்ஸுக்கு பதில் தானே போடுறோம். அப்போனா இங்கே என்ன வரும், ஏஏ வரும். இங்கே என்ன வரும், ஏ வரும். ஓகேவா? ஏ. இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இது 0 ஆயிரும். இப்போ 2 பக்கமும் மைனஸ் இருக்கும்போது 10a = 9. பெருக்கல் அந்த பக்கம் வரும்போது என்னதான் மாறிடும், வகுத்தலாக மாறிடும். அப்போனா a = என்னது, 9/10. அடுத்து என்ன செய்கிறோம், இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டில் பிரதியிடும். ஃபஸ்ட்டில் பிரதியிடும்போது என்னது, a = 9/10
ஒன்றில் பிரதியிட. ஒன்றில் பிரதியிட. ஒன்று வந்து என்னது 56 ஈக்குவல் டு 35A ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து பிரதியிடும்போது என்ன வரும் உங்களுக்கு? 35Aனா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு பி தான் தேவை. பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்குவோம். 56 மைனஸ் 35. ஏ வந்து என்னது? பாயிண்ட்டு. இது வந்து பின்னத்தில் இருக்கிறத வந்து நம்ம என்ன செய்யலாம்? பாயிண்டில் கூட எழுதிடலாம். என்ன எழுதலாம்? பாயிண்டில் எழுதும்போது 0.9 இப்படி கூட நம்ம எழுதலாம். எழுதும்போது என்ன வரும் உங்களுக்கு? கணக்கு செய்யும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து என்ன செய்கிறோம்? இதை வந்து தசமத்தில் எழுதிக்கிறோம். தசமத்தில் எழுதும்போது இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? 56. 56லேருந்து இதை கழிக்கும் போது என்ன வரும்? 95 45 மிச்சம் 4 27. 27ங்கும்போது 31 புள்ளி மைனஸ் 31.5. அப்போனா என்ன வருது? 24.5 வருது. இது வந்து பி ஈக்குவல் டு என்னது? 24.5. 24.5 வந்து வரும்போது இதை வந்து எதில் நம்ம பிரதியிடுறோம்? பி ஈக்குவல் டு 24.5. இதை வந்து எதில் பிரதியிடுறோம் நம்ம? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏபியின் மதிப்பு காண்க, அதுதான் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து என்ன இது நம்ம அந்த சமன்பாட்டில் வந்து நம்ம எழுதலாம். சமன்பாட்டில் வந்து என்ன இது? ஏசி ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இல்லை இது இப்படி வச்சுக்கிட்டாலே போதும். ஏபி தானே கேட்டிருக்காங்க. ஏபி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சரி, அடுத்த இதில் வந்து என்ன இருக்கலாம்னு சொல்லி அடுத்த கணக்கில் பார்ப்போம். புரியுதா மாணவர்களே? கொஞ்சம் தான் கஷ்டம், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும். அடுத்த கணக்கில் சந்திப்போம்.